ஐக்கிய தேசம் மகிழ்ச்சியான நாளைய தினம் எனும் துணைப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கொழும்பு கோட்டை செத்தம் வீதிக்கு முன்பாக நடைபெற்றது. மேதின பேரணி குணசிங்கபுர விளையாட்டரங்கிற்கு அருகில் ஆரம்பமானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி குணசிங்கபுர ஓல்கட் மாவத்தை சிடிஓ சந்தி வழியாக செத்தம் வீதியை வந்தடைந்தது. பின்னர் மேதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் ஆரம்பமானது. मेरठे अनागत नायकत्वය සජිත් ප්‍රේමදාස මෙතුමාගේ සම්ප්‍රාප්තිය සිදු වන මොහොත සමහරෙක් බොහෝ තැන්වල කියනවා පොරොන්දු දේශපාලනය පිළිගන්නේ නැහැ. வாக்குறுதி அளிக்கும் அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை என சிலர் பல இடங்களில் கூறுகின்றனர். நான் அவர்களிடம் கூறுகின்றேன், வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களின் வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என கூற முடியும். உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி 76 வருட ஜனநாயக வரலாற்றில் சொற்களை செயல்களாக மாற்றுவதில் முதலிடத்தில் உள்ளதென்பதை நான் கூற விரும்புகின்றேன். இன்று நான் வாக்குறுதிகளை முன்வைப்பதற்காகவே இங்கு வந்தேன். நாட்டில் உள்ள 220 லட்சம் பேரிடம் நான் கூற விரும்புகின்றேன், நீங்கள் எம்மை நம்புவீர்களாக இருந்தால், நீங்கள் எம்மை அங்கீகரிப்பதாக இருந்தால், நீங்கள் எம்மை நேர்மையானவர்கள் என நினைத்தால் எமது வாக்குறுதி பட்டியலுடன் இணையுங்கள். நாட்டின் ஐக்கியம், ஒருமைப்பாடு, இறைமை, அரசியல் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் ஆட்சியை இந்த பூமியில் யதார்த்தமாக்குவதற்கு எதிர்பார்க்கின்றேன். நாட்டு மக்களை வாழ வைக்கும், நாட்டை சரியான பாதையில் இட்டு செல்லும் திருத்தப்பட்ட புதிய IMF உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம். இழக்க நேரிட்ட மக்களின் சொத்துக்கள், சூறையாடப்பட்ட பணம், திருடப்பட்ட சொத்துக்கள், பணம் ஆகியவற்றை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தராதரம் பாராத நாட்டில் திருடர்களை பிடிப்போம். திருடர்கள் திருடிய பணத்தை மீண்டும் நமது நாட்டுக்கு பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ளுகின்றேன். ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி செல்வோம். அறிவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்திற்கு செல்வோம். நீங்களும் நாமும் இணைந்து நமது நாட்டை கட்டி எழுப்புவோம். ආර්ථිකයකට මුලපුරමු. දැනුම කේන්ද්‍රීය ආර්ථිකයකට මුලපුරමු. ඔබත් අපත් අත්වැල් බැඳගෙන අපේ මාතෘ භූමිය අපි ගොඩගමු. இன்று ஜனாதிபதி அவர்களும் கொட்டகலை பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார். இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது 1700 ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக. உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் இவ்வளவு நாள் கம்பெனிகள் ஏமாற்றி வந்ததை இன்று ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஏமாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க போகின்றார். 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் 350 ரூபாய் வேதன உயர்வுக்கான சம்பளமும் கொடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் எதிர்பார்த்த சம்பளம் அடிப்படை சம்பளம் 1500 ரூபாக இருக்க வேண்டும் என்று, ஏனைய கொடுப்பனவர்களோடு சேர்த்து இந்த விலைவாசிக்கு ஏற்ப இன்று 2000 ரூபாய் கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று மக்களுக்கு கிடைக்க போவதோ 1150 ரூபாய் தான். ஆகவே இந்த 1150 ரூபாயில மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டம் தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இந்த மேதின கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், பிரதி தலைவர் எம் உதயகுமார், முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணத்துங் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மலையக மக்களோடு தொழிலாளர் தினத்தை கொண்டுவதில் மகிழ்ச்சி. நான் இலங்கையில் உள்ள மலையகர் சமூகத்தை பாதுகாப்பேன்.
உங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பேன். உங்கள் நிலம் வீடு உரிமையை வழங்குவேன். மலையாகர் நாகர கிராமிய அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. உங்கள் மருத்துவ கல்வி உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறுதையிலை உற்பத்தி யாழுக்காலுக்கு மாற்றுவேன். உங்கள் அரசியல் உரிமை இலங்கையோர் உரிமை தங்கள் அரசியல் உரிமையை சமய உரிமையை கலாசார உரிமையை ஆகியவற்றை பாதுகாப்பேன். கௌரவமாக வாழும் உரிமையை உங்களுக்கு வழங்குவேன். කවුරු හරි 1000ක් කියනකම් බලන් ඉන්න නැතුව யாராவது ஒருவர் 1000 என்று சொல்லும் வரை காத்திருக்காமல், யாரேனும் ஒருவர் 1500 என்று கூறும் வரை காத்திருக்காமல், யாராவது 1700 என்று சொல்லும் வரை பார்த்து கொண்டிருக்காமல், தனது தேயிலை காணியை, தமக்கான உரிமத்தை, தமக்கான ஜீவனோபாயத்தை, தமக்கையான மூலதன சக்தியை உருவாக்குவோம். நான் இன்னைக்கும் தொடர்ந்து அரசியல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, இன்னும் 3-4 மாசத்துல ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல்ல சஜித் பிரேமதாஸ் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் வெண்டா எங்க மக்களை சிறு தோட்ட உரிமை ஆக்குவேன்னு சொல்லி எங்களுக்கான நில உரிமை தர சொல்லியிருக்காரு. ஏன் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்னு சொன்னா, அவங்களுடைய அப்பா தான் எங்களுக்கு பிரஜா உரிமை கொடுத்தது. இந்த மக்களுக்கு சிறு தோட்ட உரிமை ஆக்குறது ஒன்று தான் இந்த மக்களுக்கான சம்பளப்படுத்திருக்க தீர்வு. இல்ல நமக்கு யாரு எதிரி மலையத்துள்ள கட்சிகள் கிடையாது. நமக்கு இப்ப பொது எதிரி கம்பெனிக்காரர்கள். நம்ம மக்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊழலத்தை கொடுக்க மாட்டாங்க. கட்டாயமாக இந்த மக்களுக்கு தோட்டங்களை பிரிச்சு கொடுத்து சிறு தோட்டங்கள் உரமாக்கணும்னு சொன்னா இவங்களே முதலாளி, இவங்களே கங்காணி, இவங்களே கரகப்புள்ள. நமக்கு யாரும் கையடிக்க முடியாது. தற்போது உள்ள நாட்டில் உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காணி உரிமை பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள், வீட்டு உரிமை பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள், சம்பளம் பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள். ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை. இந்த தேர்தல் நெருங்கும் போது மக்களை ஏமாற்றும் வித்தையிலே கிளம்பி இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சம்பள விடயத்திலும் தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டார்கள், சித்திரைக்கு முன்பு கிடைக்க வேண்டார்கள், தொழிலாளர் தினமான மே தினத்திற்கு முன்பு கிடைக்க வேண்டார்கள். ஆனால் தற்போது தேர்தலுக்கு முன்பு கிடைப்போம் என்று கூறுவார்கள். அவை இதிலிருந்து நன்றாக தெரியும் என்னவென்றால் வரும் ஆனால் வராது. அதுதான் தற்போது உள்ள அரசாங்கத்தை நிலைப்பாடாக காணப்படுகிறது.